எங்கம்மா போற? அந்த பொண்ணு ஏதாவது சொல்லுங்க. நான் ஒண்ணு இல்லாதவள உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? என் சொத்து போச்சேன்னு நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, கதறல. இந்த கண்ணீரையும் நான் விடல. இதனால நல்ல சொந்தங்கள்லாம் போயிடக்கூடாதுன்னு நான் அழறேன். நான் சொல்ல உனக்கு தெரியணும்னு இல்ல. எல்லா காலத்திலயும் நான் உன் முன்னால பக்தியா தான் நின்னு இருக்கனே தவிர ஒரு நாளும் பணக்காரியா நின்னதே இல்ல. எல்லாம் இருந்தும் நான் எதுவும் இல்லாதவளாதான் உன் முன்னாடி நின்னு இருக்கேன். உன்னை வேண்டி இருக்கேன். அப்ப கூட நான் பணம் வேணும்னு உன்கிட்ட கேட்டதே இல்ல. என் குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பா இருன்னு தான் நான் கேட்டிருக்கேன். நகை வேணும்னு கேட்டதில்ல. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டி இருக்கேன். என்னோட 14 வயசுல இந்த திரண்ட சொத்துக்கு நான் சொந்தக்காரியான. ஆமா, என்னோட 14வது வயசுல என் அப்பா இந்த சொத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த வாக்குப்படி இந்த ஊர் உலகத்துக்கு நல்லதே தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போ சொத்த மொத்தத்தையும் எழுந்துட்டு அண்ணன் கபடியா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆமா, இப்ப நான் பிச்சைக்காரி. தங்கதுரை நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தி என் பேர்ல இருந்த சொத்தை அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். இனி நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு தங்கதுரை என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட வந்தது தங்கதுரைய பழி வாங்க பலி வாங்கன்னு கேட்கறதுக்காக இல்ல. அவனால இந்த ஊருக்கு எந்த கெடுதலும் வந்து சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தான்.